ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து நடக்க போதுன்னா மொத்த குடும்பம் சேர்ந்து முத்து மீனாவோட கல்யாணால கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ மீனாவோட தம்பி சத்யா விஜயா வீட்டுக்கு வராரு. வந்தவர் சும்மாலாம் முத்த வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், இதனால் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாரு. இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து கல்யாண நாளை மறந்ததுக்கு மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. முத்தும் எவ்வளோ சமாதானம் பண்ண பார்ப்பாரு, ஆனால் மீனா விட மாட்டாங்க. கடைசியாக முத்து சொல்கிறாரு, மீனா அந்த நாள் நம்ம கல்யாண நாளாவே நான் பார்க்கல, ஒரு நாள் அவன் கோயிலில் தாலி கட்டினல, அதான் என்னை பொறுத்தவரையும் கல்யாண நாள்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனாவோட அம்மா விஜயா வீட்டுக்கு வராங்க. முத்து மீனாவோட கல்யாண நாளுக்கு சீர் வைக்கிறதுக்காக தான் வராங்க. வழக்கம் போல விஜயாவும் சந்திராவை அவமானப்படுத்தி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு சீரான்னு சொல்லி மட்டம் தட்டுவாங்க. கடைசியா நடக்குதுன்னா, சந்திரா ரோஹினியை பார்த்து, ஏமா ரோஹினி உங்க அப்பா ஜெயிலில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், நான் ஒரு கோயில் சொல்றேம்மா, அந்த கோயிலில் போய் வேண்டிக்கோ, கண்டிப்பா உங்க அப்பா வெளியே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட விஜயாவுக்கு செம்ம கடுப்பாது. இப்போ இதெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டோமா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்க ஏன் தலையிறீங்கன்னு சொல்லி கோவப்படுறாங்க. சந்திராவையும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயாவும் ரோஹினியும் சேர்ந்து வந்து மீனாட்ட பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் எதுக்கு உங்கள் அம்மா வீட்டில் போய் சொல்கிறேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அடுத்த நடக்குன்னா, மீனா போய் முத்துட்ட பேசுவாங்க. நாளைக்கு நம்ம கல்யாணம் நாளை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் முத்து வேணான்னு தான் சொல்கிறாரு. அங்கே உன் தம்பி இருப்பான், என்னாலாம் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் மீனா ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால் முத்தும் சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மீனா முத்தோட கல்யாண நாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பாட்டி ஊர்லேருந்து கிளம்பி விஜயா வீட்டுக்கு வராங்க. பாட்டியை பார்த்தோன்னா முத்து மீனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் விஜயாவுக்கு மட்டும் ஷாக்காக இருக்குது. என்னத்தை சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி வந்து, ஏன் விஜயா உன்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் இங்கே வரணுமான்னு சொல்லி கேட்பாங்க. வந்தோடனே பாட்டி விஜயாவை ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, முத்து வந்து கல்யாண நாளுக்கு மீனாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாரு. அவங்க ஒரு கோல்டு ரிங்கை மீனாக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாட்டி அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து முத்து மீனாவோட கல்யாண நாளை கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபங்க்ஷனை சாயந்தரம் தான் வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மீனா முத்தை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்த இடத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் பேச்சு வாக்கில் சீதா சொல்லுவாங்க, மாமா உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப அழகா இருக்கு, சத்யா தான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தான்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்துக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த சட்டையை அத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் போட்டுக்கிட்டேன், இவன் வாங்கியிருப்பான்னு தெரிஞ்சதா தொட்டு கூட மாட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட சத்யாவுக்கும் கடுப்பாகும். ஏன் நான் வாங்கி கொடுத்த சட்டையை போட்டால் உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சலான்னு கேட்குறாரு. அதுக்கு முத்து வந்து, ஆமாடா கௌரவ குறைச்சல் தான் சொல்லி சட்டையை கழட்டி வீசிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, சிட்டி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. சத்யா அதுக்கப்புறம் சிட்டியோட ஆளுங்களாம் அவரை போய் பார்க்குறாங்க. அப்போ சிட்டி கேட்பாரு, இன்னைக்கு உங்கள் அக்கா மாமாவோட கல்யாண நாளில் நீ அங்கே போகாமல் இங்கே வந்திருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு சத்யா வந்து, இல்லை சிட்டி நாங்கள் போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும், எதுக்கு வம்புன்னு சொல்கிறாரு. ஆனால் சிட்டி விட மாட்டார். என்ன சத்யா எப்படி சொல்கிற, என்னதான் இருந்தாலும் மாமா மச்சான் வரவும் முக்கியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் நீ உங்கள் அக்காவுக்காக போய் சீர் செய்யணும், அப்போ தான் அந்த வீட்டில் உங்கள் அக்காவுக்கு மரியாதை இருக்கும். இந்த பணம் உங்கள் அக்கா மாமாவுக்கு போய் தடபடலாம் சீர் செய்யன்னு சொல்லி அனுப்பி வைப்பார். சிட்டியோட பிளான் என்னன்னா, சத்யா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏதாவது ஓவராக பேசுவார். அதில் கோவப்பட்டு முத்து வந்து சத்யாவை அடிப்பார். எப்படியோ ஃபங்க்ஷன் கெட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி சத்யாவும் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து மீனாக்கு சீர் செய்கிறேன்னு சொல்லிட்டு முத்தை வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாவது பேசி அடிவாங்கவும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொன்ன சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.